அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் உயிர் தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டுவாள் கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியூரும் அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமரவாழ்வு எழுதுவோம். எல்லாம் வல்ல இறைமை அருட்பெருஞ்சோதி சிவத்தை இந்த சேலம் மாநகர் மண்ணிலே வணங்கி மகிழ்கின்றேன். பிறக்க இருக்கின்ற 2023 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த சேலம் மாநகரிலே ஒரு மிகச்சிறந்த எழுச்சிமிக்க ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையிலே இந்த சண்முகா மருத்துவமனையிலே நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை தந்த மருத்துவ பெரியவர், சமுதாய தொண்டை, மக்கள் தொண்டை பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடி என்று சொல்லலாம். என்னை போன்றவர்களுக்கு வழிகாட்டி என்றும் சொல்லலாம். ஐயா டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர், பழகுதற்கு இனிய பண்பாளர், மக்கள் சேவகர், இன்முகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், கலைஞருடைய தீவிர தொண்டர் ஐயா பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை தந்த சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், மருத்துவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பேச்சாளர்கள், இந்த மருத்துவமனை பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மாடர்ன் தியேட்டர்ஸை என்னால் மறக்க இயலாது. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் நான் தலைவராக என்றைக்கும் கருதுகின்ற கலைஞர் அவர்களை எழுத்து பணியிலே, திரைப்படத்துறையிலே ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், கதை வசனகர்த்தா என்பதை உயர்த்தியது. அதே போல் புரட்சி நடிகர், புரட்சி திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாக்கியது சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் என்று சொல்லலாம். தொழில் வளர்ச்சி உள்ள ஒரு நகரம். ஜவுளி பூங்கா இருப்பதாக சொன்னார்கள். ஒரு மிகச்சிறந்த தமிழ்நாடு ஒட்டிய தழுவிய ஒரு மாபெரும் ஜவுளி பூங்காவை சேலத்தில் நிறுவப் போவதாக சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த இளம்பிள்ளையிலேருந்து என் ஒய்ஃபு புடவை எடுத்துகிட்டு வருவா. அப்போ தான் ஞாபகம் இருக்குது, இங்கே இளம்பிள்ளை பக்கம்னு நினைக்கிறேன். அங்கே இளம்பிள்ளை சேலை ரொம்ப ஃபேமஸ்பாங்க. பக்கத்தில் ராசிபுரம் நெய் ரொம்ப ஃபேமஸ்பாங்க. இன்னும் பல சேலத்து ராமசாமி முதலியார் போன்றவர் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் உருவாக்கி தமிழ் வளர்த்த மண். எல்லாவற்றுக்கும் மேலாக சித்திரை முழுநிலவோ வைகாசி மாங்கனியோ என்று நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு பாட்டு படிச்சிருக்கேன். வைகாசியில் பழுக்கிற மாங்கனி சிறப்பாம், சித்திரை முழுநிலவு சிறப்பாம். அதே போல் சேலத்து மாங்கனி என்பது ஒரு தனிதான். அது மட்டுமல்ல, இரும்பு உருக்காலை, பல தொழிற்சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நகரம் இந்த சேலம் மாநகரம். இந்த நகரத்திலே இன்றைக்கு புதுயுகம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு அருமையான தலைப்பை தந்து இந்த பட்டிமன்றத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணம் பெற்றோருடன் வாழ்வதா, பிள்ளைகளுடன் வாழ்வதா? இளவயது பருவம் என்பது மறக்க முடியாத பருவம். எனக்கே வாழ்க்கையில் சோகமான, துன்பமான ஒரு நிலை வந்தால் பள்ளிக்கூடத்தில் நாம் பயின்ற நாட்களை நினைத்துக் கொள்வது உண்டு. கல்லூரியிலே நாம் படித்த நாட்களை, வகுப்பறையிலே நடந்த சில நிகழ்ச்சிகளை அசை போட்டு பார்த்து மகிழ்வது உண்டு. அது ஒரு இனிமையான தருணம். அது எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஒரு மனைவி கிடைத்திருக்கிறார். ஒரு புதிய வரவு, ஒரு புதிய சொந்தங்கள் எல்லாம் உருவான பிறகு
இது வேறு விதமான ஒரு வாழ்க்கை. அதில் கிடைத்த ஒரு இன்பம் வேறு, இதில் கிடைத்த ஒரு இன்பம் வேறு. இப்போ ரெண்டத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே என்னை இங்கு அமர வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே மானுட வாழ்க்கை மற்ற உயிர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு. தொல்காப்பியத்தை நான் படிக்கின்ற பொழுது தொல்காப்பியத்தினுடைய காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. கிமு 7ஆம் நூற்றாண்டு, அது கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியன் சொல்கிறான் 6 அறிவை பற்றி தன்னுடைய தொல்காப்பியத்தில். முதல் அறிவது உற்றறிவு அதுவே என்றான். முதல் அறிவு என்பது உற்றறிவது. தொடு உணர்ச்சி ஒரு அறிவு. தொட்டா சுனிங்க, நீங்கள் தொட்டினா சுருங்கி பொழுது அதுக்கு உணர்ச்சி இருக்குது, அது ஓரறிவு இல்லையா? பயிருக்கு ஓரறிவு உண்டு. இந்த ஓரறிவு உயிரோடு இந்த சுவை இருந்து விட்டால் அது 2வது அறிவு. இந்த நத்தை போன்றது இருக்கிற சுவை உண்டாம். 3வது வரி நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்க, அப்படி இதுக்கு வச்சுக்க, தொட்டால் தெரியும். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வாய், சுவை, டேஸ்ட் பண்ணி பார்க்கும். அதுக்கு அடுத்தது மூக்கு, மனம், நுகரக்கூடிய ஆற்றல், இது 3வது அறிவு. 4வது வரி அதுக்கு மேலே என்ன இருக்கு? கண்ணு, பார்க்கக்கூடியது, தும்பி இதெல்லாம் பார்க்கும், கண்ணு உள்ளதெல்லாம் பார்க்கும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? காது, கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. விலங்கினங்கள், பறவைகள், இவைகளெல்லாம் 5 அறிவு. அதற்கு மேல் ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் 6வது அறிவு. அந்த 6ஆம் அறிவை செப்பனிட பிறந்தவர் தான் தந்தை பெரியாரை போன்றவர்கள். பகுத்தறிவு என்பது இந்த 6 அறிவு பெற்றவன் மனிதன். ஆகவே மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு என்று சில தனி தன்மைகள், தனி சிறப்புகள் உண்டு. ஒரு லாங்கே ஒரு பிணைப்பு, அதாவது பெற்றோருக்கும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு என்பது ஒரு நீண்ட பிணைப்பு. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் என்பார்கள். ஒரு சமுதாய விலங்கு. நாமும் ஒரு விலங்கு தான், ஆனால் நாம் பண்பட்ட ஒரு விலங்கு, நாகரிகம் உள்ள, பண்பாடு உள்ள, அறிவு தெளிந்த ஒரு பிறவியாக இருக்கக்கூடியது இந்த பிறவி. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பு பிறந்து இழைத்தேன் எம்பெருமாள் உன் பொன்னடியில் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். எவ்வளோ பிறப்பு பிறந்தாலும் நீ பூடாயினா இந்த மாதிரி புல் பூண்டுகள்லாம் பிறந்து கடைசியாக எல்லா உயிரினங்கள்லாம் பிறப்பெடுத்து இந்த மானிட பிறப்பு எடுக்கிறமே, இது ஒரு மகத்தான பிறப்புன்றாங்க. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எல்லாருக்கும் தெரியும். மானிடராய் பிறப்பினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாருக்கு வானவ நாடு வழி திறந்திடுமே. நான் ஒரு டாக்டர், ஐயா ஒரு டாக்டர் தான். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு டாக்டராக இருக்கார். எவ்வளவு அறுவை சிகிச்சைகள், ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை செய்து முடித்தவர் அவர். அவருக்கு மக்கள் பணி என்பது முதன்மையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு சேலம் மாநகர் மட்டுமல்ல, தமிழகமெங்கும் அவர் பேசப்படுகிறார். எனக்கு வேறு விதமான ஒரு வாழ்க்கை. நான் ஒரு குழந்தை மருத்துவம் டிசிஹெச் தான் படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தேன், எம்எம்சியில் படித்தேன். ஏதோ ஒரு 1999 வள்ளலாரை படிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. ஒரு புத்தகத்தை, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு புத்தகத்தை படித்தேன். இது மாதிரி ஒரு ஞானி இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரா, வாழ்ந்திருக்காரான்னு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தோன்னே திருவருட்பாவை படிக்க ஆரம்பித்தேன். திருவருட்பாவை படிக்க ஆரம்பித்தோன்னே அவர் சொல்கிறாரு, நீ திருவாசகத்தை படிக்கணும்பா, திருக்குறளை படிக்கணும்பா, திருமந்திரத்தை படிக்கணும்பா, இந்த 3த்தையும் நீ படிச்சுட்டா நீ உண்மை கடவுள் என்பதை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று வள்ளலார் சொன்னார். அப்போ நான் திருவாசகத்தை படித்தேன், திருமந்திரத்தை படித்தேன், திருக்குறள்லாம் படித்தேன். என் வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு பேச்சாளன், பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை தனித்தன்மையிலே ஒரு போய்கிட்டு இருக்குன்னா, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட காரணத்தால் நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளனாக இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் இங்கு தனித்தன்மை இருக்குது. பேராவூரணி நீலவேணி அவர்களே, பிள்ளைகளுடன் வாழ்கின்ற தருணம் தான். பேசுங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, அவையில் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட அவையும் வணங்கி, அழகான ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆங்கில புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்து ஒரு அருமையான நடுவர் முன்னாடி பேசுறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சேலத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மக்கள் வாழக்கூடிய நகரங்களில் ரொம்ப சிறந்த நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னா அதுதான் சேலம். மாங்கனியை போலவே இனிமையான மனம் கொண்ட, அதிகபட்சமாக கலைத்துறையினரை வாழ வைத்து கொண்டிருக்கிற சேலம் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, எதிரணியில் 3 பேர் அழகா எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்ந்த காலம் தான் ரொம்ப சந்தோஷமான காலம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா,
அப்பா அம்மாவோட வாழ்ந்த காலம் தான் சந்தோஷமான காலம் அப்படின்னா ஏன் நீங்க எல்லாம் வீடு வீடா போய் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத என்னோட முதல் கேள்வி. ஏன்னா ஆண்கள் தான் அப்படி புலம்புறது, நாங்க அப்பா அம்மாவோட இருக்கையில தான் சந்தோஷமா இருந்தோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எந்த பசங்க அப்பாவோட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தீங்கன்றதா எனக்கு முதல் டவுட். படத்துலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும், இந்த ஆம்பளை பசங்க சந்திக்கிற முதல் வில்லன் யார் அப்படின்னா அவங்க அப்பாவா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? அப்பாவை பத்தி அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா எப்படிமா அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இந்த ஆளோட எப்படிமா நீ இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற? ஆனா எப்ப தெரியுமா அப்பாவோட அருமை அந்த பையன் உணர்வா? தான் எப்ப அப்பாவாகி அப்பான்ற கடமைகளை செய்யணும்ன்ற ஒரு இடம் வருதோ அப்பதான் தன்னோட அப்பா ஒரு கடவுள்டா சாமிடான்னு அந்த பையன் உணர்வான். ஒரு அப்பாவை இவர் நம்மளோட அப்பா நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு அவருடைய அருமையை உணரணும்னாலே கல்யாணம் பண்ணி கணவன் அப்படிங்கிற அங்கீகாரத்துக்கு வந்து பெத்தவன் அப்படின்ற அங்கீகாரத்துக்கு வந்தாதான் அதையே நீங்க உணர முடியுன்ற காரணத்தினால எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களா நாங்க இருந்தோம்னா கணவருடனும் பிள்ளைகளுடனும் வாழ்றது, ஆண்களா நீங்க இருந்தீங்கன்னா மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைகளோட வாழ்றது தான் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் என்னவா இருக்குது? முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. நம்ம அப்பா அம்மா ஒரு 50-60 வயசு வரைக்குமாவது வாழ்றாங்களா? ஓகே. நமக்கெல்லாம் 40 வயசுங்கிறதே வந்து பெரிய அதிசயமா இருக்கு. 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய அதிசயமா இருக்கு. ஆனா நம்ம செத்த உடனே நம்ம செத்துறோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நம்மளுடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு போகுது. நம்மளுடைய ஆயுட்காலம் குறைந்தபட்சம் 200 வருஷமாவது இருக்கும். ஏன் தெரியுமா? நம்மளை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட பிள்ளைங்க நம்மளோட பேர பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் நாம உயிரோட தான் இருக்கிறோன்றதுதான் அர்த்தமே. நம்மளுடைய ஆயுட்காலமே அதிகமா இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பேர புள்ள இதெல்லாம் பார்த்தாதாங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மையாவே பெண்கள் கணவருக்கு நிறைய சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா இந்த கணவன்மார்கள் தான் பொண்டாட்டிங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி. இப்ப நான்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பொண்டாட்டி. எடுத்துக்காட்டு பொண்டாட்டி மீன்ஸ் குடும்பத்தை எப்படி நடத்தணும், வீட்டுக்காரை எப்படி பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பொண்டாட்டி. ஒண்ணும் இல்லைங்க, பெண்கள் எப்பவுமே வீட்டுக்காருக்கு புதுசா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், வீட்டுக்கார சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். நான் பட்டிமன்ற பேச்சாளரா இருந்தாலும் கூட பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு எப்ப போனாலும் புதுசா ஒரு டிஷ் வீட்டுக்காருக்கு செஞ்சு கொடுத்து அப்படி அசத்துவேன். உண்மையாவே நடுவில் யூடியூப்பை பார்த்து ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கேசரின்னு பேர் வச்சு வீட்டுக்காருக்கு கொடுத்தேங்க. அக்கா ரோஸ் கலர் சட்டை போட்டாக்கா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு அவசரத்துல ஒரு ஆசையில வீட்டுக்காருக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறோம்னா ஏதாவது குறை இருந்தா உங்க தொண்டையில எல்லாம் இறங்காத. ஏக்கா கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? ஏக்கா அதுக்கு கொஞ்சம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இருக்கா என் புருஷன், பஞ்சாயத்து பண்ணி கூட்டு வந்திருக்கேன். விஷயம் சொல்லிட்டா, ஆம்பளைங்களுக்கு தண்டச்சோறுன்னு பேர் வைக்கிறது யாரு? உங்க அப்பா அம்மாவே தண்டச்சோரா உட்கார்ந்துருக்காதரா, வெட்டி பயிலா உட்கார்ந்துருக்காதரா, ஒரு வேலைக்கு போனாதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம், புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கலான்னு தண்டச்சோறுன்னு உங்க அப்பா அம்மா தான் சொல்றாங்க. விஷயம் சொல்லணும்னா இந்த அப்பா அம்மா உறவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான். இப்ப நீங்க யார் அப்படின்னு கேட்டா, இன்னாரோட பொண்ணு, நான் முத்து அப்படின்றவரோட பொண்ணு, வாசிக் அப்படின்றவரோட பொண்ணு அப்படின்னு சொல்றதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படிதான் ஆண்கள் உங்களுக்கும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னாரோட வீட்டுக்கார் நானு, இன்னாரோட அப்பா நானு, இன்னாரோட தாத்தா நானு அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கான அங்கீகாரமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. உங்க பிள்ளையோட பேருக்கு முன்னாடி உங்களோட இன்ஷியலை போடுறதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருந்துட முடியும்? நடுவுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்பா அம்மா அப்படின்றவங்க நம்மளோட வாழ்க்கையில குறிப்பிட்ட காலம் வர்றவங்க மட்டும்தான். நல்லா யோசிச்சு பார்க்கணும்னா, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா எப்பவுமே நீ எப்பவுமே லேட்டா தாண்டா வருவேன், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன், சமயக்கட்டில் சாப்பாடு இருக்கும் போட்டு தின்னுட்டு தூங்கி தொலைன்னு சொல்லிட்டு அம்மா தூங்கிடுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்டாட்டி தன்னோட வீட்டுக்காரர் வரணும், வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம்னு சொல்லி வாசல்ல இருக்கிற ஒத்த லைட்டை போட்டுட்டு தானும் சாப்பிடாம தன்னுடைய வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கா பாத்தீங்களா? அந்த மாதிரி தமிழ் பெண்கள் இருக்கிற வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் கணவனோட மனைவியோட பிள்ளைங்களோட வாழ்ற வாழ்க்கை தானே நடுவர்களை சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க பேசுறத முதல்ல பெத்தவங்க யாராவது கேக்குறீங்களா? அவங்க எங்க பேசுறானுங்க? இப்ப அதிகம் பேசுறதே கிடையாது ஒரு பையன். அதுதான் அதுக்கு காரணமே பெத்தவங்க தான். எது பேசினாலும் நீ அதை பேசக்கூடாது, எது பேசினாலும் நீ அதை கேட்க கூடாதுன்னு பிள்ளைங்களை முதல்ல பேசவே விடுறதுல எல்லா பெத்தவங்களுமே நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் பேசுறதை ஏன் புள்ள கேட்கணும்னு தான் பெத்தவங்க நினைக்கிறீங்களே தவிர பிள்ளைகள் பேசுவதை பெற்றோர்கள் கேட்பதற்கு தயாராகவே இல்லை. அதனாலதான் பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த சீக்கிரட்டையுமே பெத்தவங்க கிட்ட சொல்றது இல்ல. தயவு செய்து பெற்றோர்கள் பேசுவதை பிள்ளைகள் கேளுங்கள், பிள்ளைகள் பேசுவதை பெற்றோர்கள் கேளுங்கள். கண்ணதாசன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய கவிதை எழுதுவாரு, நிறைய பாடல் எழுதுவாரு. தன்னுடைய மனைவியை பத்தி அவர் ஒரு கவிதை எழுதும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? அவருடைய மனைவிக்கு காது கேட்காது, அவர் மனைவியை பத்தி ஒரு கவிதை எழுதுறாரு. செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் பார்த்து கொண்டவள் என் மனைவி செல்லம்மாள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பொண்டாட்டிக்கு காது கேட்டதில்லை,
அவர் பொண்டாட்டிக்கு காது கேட்டதில்லை. கண்ணதாசனோட மனைவி கண்ணதாசனுடைய கவிதைகளை கேட்டதில்லை. ஆனால் ஒரு பொழுதும் செல்லம்மாவால் கண்ணதாசனின் கவிதைகள் கெட்டதே இல்லை. அது போலதான் கணவன் மனைவி பிள்ளைகள்னு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா அடுத்த தலைமுறையை நோக்கி செல்லும் அப்படின்ற காரணத்தினால நடுவராகிய நீங்கள் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருது, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது எல்லார் வீட்லயுமே நடக்கிறது தான். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்துடாதீங்க. வாழ்க்கையில் அவனை மாதிரி வாழணும் நினைச்சாதான் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். அவன் வாழணும்னு நினைச்சா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையை ஜாலி பண்ணி வாழணும்டான்னு நினைங்க, அடுத்தவனை காலி பண்ணி வாழணும்டான்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கை நிலைக்காதுன்ற காரணத்தினால மீண்டும் ஒரு முறை உலக தமிழ் பட்டிமன்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க. சும்மா சிவகாசி சரவடி மாதிரி சும்மா சட்டன்னு அடித்து நொறுக்கிட்டாங்க. சொன்னதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணேன். கண்ணதாசனுடைய மனைவிக்கு காது கேட்பதில்லை, வாழ்க்கை இனிமையாக அமைந்ததுன்னு சொன்னாங்க. உள்ளபடி வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு காது கேட்காம இருந்தால் நல்லா தான் இருக்கும். சண்டையே வராது, பிரச்சனையே வராது. சரிதானம்மா நான் சொல்கிறது? கண்ணதாசனுடைய மனைவி பேர் மட்டும் செல்லம்மா இல்லை, பாரதியாருடைய மனைவி பேர் செல்லம்மாள் தான். அந்த செல்லம்மாள்கிட்ட ஒரு பேட்டி முன்னாடி எடுத்துருந்தாங்களாம். பாரதியார் மறைந்ததற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து செல்லம்மாளோடு பாரதி வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது ஒரு வறுமை உள்ள ஒரு வாழ்க்கை. எப்படி கார்ல் மார்க்ஸ், ஜென்னி ஒரு வறுமை உற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு துயரமான வாழ்க்கை. 3 வேளை சோறு இல்லை, 2 வேளை சோறு இல்லை, ஒரு வேளை சோற்றை கூட நிம்மதியாக உண்ண முடியாத ஒரு நிலை, வறுமை சூழலிலே வாழ்ந்தவள் செல்லம்மாள். இப்படிப்பட்ட ஒரு கவிஞரோடு நீங்கள் அப்படி வறுமையிலே வாழ்ந்தீர்களே, அந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்டப்ப செல்லம்மா சொன்னாரா, நான் சாதாரண மனிதனோடு வாழவில்லை, ஒரு கடவுள் நிலையில் உள்ள ஒரு அவதார புருஷனோடையே வாழ்ந்தேனே, அந்த நிம்மதி எனக்கு போதும், அதுவே மிகச்சிறந்த வாழ்க்கை என்று செல்லம்மாள் சொன்னாலாம். மிக அற்புதமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பிள்ளைகளுடன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று அற்புதமாக நகைச்சுவையோடு பேசியிருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்வதற்காக கொங்கு மஞ்சுநாதன் இப்பொழுது வருகிறார். வாங்க. பெற்றோர்களுடன் வாழ்கின்ற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை. கொல்லஞ்சிறு வேறு குணங்கூட்டி வைத்தவனே எல்லஞ்சிறு வேறு நாடம்பலமா நல்ல வெள்ளம் பச்சரிசி மொந்தம்பலமா முக்கனையும் சக்கரையும் தேனோட பலாச்சுளையும் தவிட்டா தனிமாவும் பாகோடு எடுத்து தந்தனப்பா தொப்ப கணவதி. இந்த 2023ஆம் வருடம் பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைந்து ஊடும் கொடுத்தனமா உரிப்பால் இந்த இருவாள் இருக்கு எங்கள் அப்பன் கணபதி காப்பாற்றி வருவார் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு. உலகெங்கும் வாழக்கூடிய புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா அப்பநாயகோடு இருக்கிற சந்தோஷமா, பொண்டாட்டி பிள்ளைகோடு இருக்கிற சந்தோஷம், அதே தான். பிரச்சனை இல்லாத வாழ்றது சந்தோஷமா, புடுங்களோடுறது வாழ்றது சந்தோஷமா? வீட்டுக்கு போனா திருவாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்குதுங்களா, உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை. நான் சொன்னேன், அட அம்மனியே, ஆளான ஆடில் ஊடான் வீட்டில் எந்த பொம்பளை இல்லைங்கிறாலும் அந்த குடும்பத்தில் எலி கூட தங்காதாமா, இருக்குதுன்னு சொல்லி பழகு அப்படின்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பேக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவரவர்களே, இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ சொல்றாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க உங்களை மனுஷனாவே மாத்துறோம். உங்க அப்பன் உங்களை தெண்டச்சோர்னு பேசினேன், உங்க அம்மா உன்னை வந்து விளங்காதவனு பேசினேன், இப்போ நீ மட்டும் என்ன பேசாம இருக்கிற? நீங்க என்ன? எங்க அம்மா சாப்பிட்டு முடிவு வரைக்கும் கம்முன்னு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் திட்டு. எங்க அப்பா சாப்பிடும்போது திட்டுவார், இப்படியே ஊரை சுத்தி திரியிறானே அப்படின்னு. ஆனா பொண்டாட்டிக்கிட்ட என்ன சாப்பாடுன்னு கேட்டாலே திட்டுறாயா. அட இன்னைக்கு என்ன சோறாக்கிக்கிறா, நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கு சோறு 3 வேளை போடணும். அதுவும் பாருங்க, எத்தனை சண்டை வந்தாலும் எங்க அம்மா சோறாக்காம தூங்குனது இல்லைங்க. கண்டபடியும் சண்டை போட்டுக்குவோம். ஆனால் சோத்தாக்கி வச்சுட்டு எங்கிட்ட பேசாத கூட போய் படுத்துக்குவா. வட்டல் நம்ம சோத்து போட்டு தின்னோம். இதுக்கு அப்படியா? என்ன சோறுன்னு கேட்கட்டேன், சோறு ஆக்கிட்டோம். பொண்டாட்டிலே 3 ரகம் உண்டுங்கோ. அது என்ன 3 ரகம்? ஆமா, நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து உலக வரலாற்றில இருந்து எடுக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம். சொல்லுங்க. பொண்டாட்டிலே 3 ரகம். குழம்புல உப்பு இல்லை,
ஒரு காரமா இருக்குது. என்னெல்லாம் அறிவு கட்டவள குழம்பு இப்படி வச்சிருக்கிறீன்னு கேட்டா முனகுவா. இது ரக நம்பர் 1. முனகிட்டே இருப்ப, திருப்பி பேச மாட்டான். பொண்டாட்டி நம்பர் 2, என்னடி குழம்புல உப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, காரம் உரைக்குது அப்படின்னு கேட்டா, நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கு உப்பு காரம் எல்லாம் போடுவாங்களா, போட்ட வாய் முடி தின்னுட்டு போயா திட்டுவா. இவர் 2. 3வது ரகம் ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. என்ன பேசினாலும் இஞ்சி தின குரங்காட்டவே முழிப்பா. கண்டபடி திட்டுனால் வாய் திறந்து பேச மாட்டா. இவளைத்தான் நம்ப முடியாது. நைட்டு ரசத்துல விசச்சு வச்சு கொள்ற பார்ட்டி இவளுகள்லாம். ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டி. நடுவரவர்களே, எங்க அப்பனம்மா கூட இருக்க வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமுங்க. 10 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தா எங்க அம்மா 8 ரூபா செலவு பண்ணிட்டு அதுல 2 ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சிருந்தாளுங்க எங்க அம்மா. ஒரு கஸ்டமர் போய் நிற்கும் போது கண்ணை கசரி கண்டபடியும் பேசினால் கழுத்துல போட்டிருக்கிற மங்களித்து கூட கழட்டி கொடுப்பாளுங்க எங்க அம்மா. ஒரு தொழில் நட்டமாய் போச்சு. அப்ப என்ன சொல்லணும்? போனா தொலைதூடு மாமா, குத்துக்கல்லாட்டு நான் இருக்கிறேன், நீ சம்பாரிச்சா போதும், நான் சொல்லிக்கிற கடன்காரன் வந்தா நீ கவலைப்படாம இருன்னு பொண்டாட்டி சொல்லணும்ல. அப்ப என்ன சொல்லுவ தெரியுமா? உங்க அப்பனை அவன் தோசிக்கல் நாய், எதை வச்சாலும் விளங்காது. சோறாக்க போனா அங்கேயும் குப்பை மாடு பண்ணிட்டு வந்தேன், பனியன் கம்பெனி வச்சு அங்கேயும் விளங்கலை, ஆடு மாட்டு வாங்கி வைக்கிறோம்னா அதுவும் போச்சு, எந்த தொழில் செஞ்சாலும் தோத்து போயிடுவான்னு பொண்டாட்டி பிள்ளைக்கு முன்னால குத்தி குத்தி காமிக்கிறியே, இந்த வாழ்க்கை சந்தோஷமா சொல்லுங்க? எத்தனை முறை கொலை செய்து வந்தாலும் தன்னுடைய மகனை மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் நம்மளை பெத்த தாய்ங்க. அருமை. பொம்பளை என்னைக்காவது ஒரு நாள் போல ஒரு நாள் சமைக்கிறீங்களா? அதே சட்னி, அது என் பொண்டாட்டியில 3 வகை சட்னி வைப்பா தோசைக்கு. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கடலக்கொட்டை சட்னி இல்ல, நேத்து செஞ்ச சட்னி, முந்தானே செஞ்ச சட்னி, போன வாரம் செஞ்ச சட்னி, 3 எடுத்து ஒரு கரண்டியில் போட்டு ஒரு கலக்கி தாளிச்சு கொண்டாந்து வச்சிடறான். இது என்னடி சட்னி எப்படின்னு? இதுதான் மிக்சிங் சட்னி. நல்லா பிரிட்ஜில் வச்சு புருஷனுக்கு போட்டு இன்னைக்கு நோவுகளை சம்பாதிக்கிறத பொண்டாட்டினாலதானுங்க. கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், வயதான காலத்துல மாமனா மாமியாளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து மாறுமோ வண்டோன். இன்னைக்கு நீ பண்றியா? உங்க அப்பனாயால கண்டா ஓடி ஓடி பண்றேன், எங்க அப்பனாயால கண்டா இலக்காரமா பாக்குறேன். எல்லாம் பூமியோடு சம்பாரிச்சு வைக்கலையா? சொல்லுங்க. பெற்றவர்கள் இன்னைக்கு பெத்தவனாலதான் மஞ்சுநாதன் என்று உலகம் அறியப்பட்டது, பொண்டாட்டியால கடன்காரன் என்று உலகம் அறியப்படுகிறது. ஆசை பேராசை கல்யாணத்துக்கு அப்புறம் தானுங்க. கல்யாணத்துக்கு முன்னால உள்ளதை வச்சு நிறைவா வாழ்ந்தமுங்க. இத்தனை காலமா இருந்தாலும் ஆளுக்கு இத்தனை பிச்சுத்துன்னு இருந்தமுங்க. இப்ப பூரா அவனை பார்த்து போல இவனை பார்த்து போல, இங்க தொம்பி பொழைக்கிறானே, இங்க ஒன்னம் பொழைக்கிறானே அப்படின்னு அடுத்தவர்களை குறை சொல்லி வாழ்றதா பிள்ளைகளோடான வாழ்க்கை என்று சொல்லி இந்த புத்தாண்டு இனிமேலாவது பொண்டாட்டிமாருங்க புருஷன் கூட சண்டை போடாது இருங்கோ. அவனை அடிக்காதீங்க, பாவம், அவன் ஒரு அப்பராவி. அவன் என்ன பார்த்தா உங்க கழுத்துல தாலி கட்டினதை தவிர அவன் என்ன பாவம் பண்ணின? அவனும் ஒரு மனிதனாக. நாய் வளர்த்துறீங்க, அதை வாவோன்னு கொஞ்சறீங்க, கட்டுன புருஷனை நாய் விட கேவலமா பாக்குறீங்க. உண்மையிலாவது அவனும் ஒரு ஆறறிவுள்ள ஜீவராசியாக பார்த்து மதித்து கணவன்மார்களை போற்றும்படி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க. வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கு அவன் புகழ், நீங்கு அவன் வறுமை. காப்போம் காப்போம் விவசாயம், காப்போம் 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 விவசாயிகளை காப்போம் என்று வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்கோ, வணக்கம்கோ. அப்பா, நான் சொன்னேன்ல கொங்கு தமிழில் அருமையாக பேசுவாருன்னு. ஆனால் பொண்டாட்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் போல பாவம். அம்மாவுடைய சிறப்பை சொன்னார். எனக்கு ரஜினிகாந்த் பாட்டு தான் போகணும் ஞாபகத்து இருந்துச்சு. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். அம்மா மலேசியா வாசுதேவன் பாடுவார் நினைக்கிறேன், அன்னை ஒரு ஆலயம். அப்படி அம்மாவை கொண்டாடினார், அம்மாவுடைய சிறப்பை சொன்னார். அவர் ஏதோ அவருடைய அனுபவத்தை சொன்னாரா அல்லது சேர்த்து சொன்னாரா அது எனக்கு தெரியல. இதற்கு இப்போ பதில் சொல்லணும். வாங்க, சேலம் ஐஸ்வர்யா, உங்கள் ஊர் மண்ணிலிருந்து தக்க பதிலடி தருவதற்காக சேலம் ஐஸ்வர்யா. மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமாக நாம் வாழ நோயற்ற ஆண்டாக இந்த புத்தாண்டு பிறக்கட்டும். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
உயிரையும் மெய்யையும் காப்பாற்றுகிற மருத்துவர்கள் மத்தியிலே உயிர் மெய்யையும் சேர்த்து காப்பாற்றுகிற மருத்துவர் தான் எங்கள் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். தமிழ் குலம் காக்கும் மருத்துவமனை தான் சேலம் சண்முகா மருத்துவமனை. நடுவர் அவர்களே, தமிழ் குலம் மட்டும் இல்ல, என்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதும் இந்த சண்முகா மருத்துவமனை தான். இதே இடத்துல ஒரு பேச்சு போட்டியில பேசக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையா இங்க ஆரம்பிச்சு பட்டிமன்ற பேச்சாளரா இதே மேடையில வளர்ந்து உலக சாதனையாளராக தொடர்ந்து 40 மணி நேரம் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் நெருப்பு நடனம் ஆடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததும் இதே சண்முகா மருத்துவமனையில் தான் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 10 வருடங்கள் முறியடிக்கப்படாத உலக சாதனையாளராக இன்று நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு அடித்தளமிட்ட சேலம் சண்முகா உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பிணி மாற்றும் மருத்துவர்கள் பலர் உண்டு, பிணி மாற்றும் மருத்துவர்கள் பலர் உண்டு. எங்கள் நடுவர் தமிழ் பணியாற்றும் மருத்துவர். ஒரே கவிதையா பொழிறாங்க. இதுல அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது பெற்றோருடனா இல்லை கணவன் பிள்ளைகளுடனான கொடுத்திருக்கீங்க. பெற்றோர் ஆகணும்னா முதல்ல கணவன் மனைவி ஆகணும் நடுவர் அவர்களே. பெற்றோருக்கு இளவரசியா வாழ்றதை விட கணவனுக்கு ராணியாகவும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சேவகியா வாழ்றது தானங்க ஒரு பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி. கணவனை விட சிறந்த நண்பர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கணவனை விட சிறந்த நண்பர் உலகத்திலேயே கணவன் தாங்க சிறந்த நண்பர். எதிரணியில இருந்து வந்து பேசும்போதெல்லாம் சண்டை வருதுன்னு பேசுறாங்களே, என் வீட்டுல சண்டை இல்லைன்னு யாராலையாவது கையை தூக்கி சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? சண்டை இருந்தாதான் நல்லா இருக்கும். என் வீட்டுல சண்டை இல்லையா? ஊடலுக்கு பிறகு ஊடல் ஆமா மகிழ்ச்சியை தரும்பாங்க. என் வீட்டுல சண்டை இல்லையா? உங்க வீட்டுல சண்டை இல்லையா? மஞ்சுநாதன் சேட்டா வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு அவர் வீட்டுல சண்டை தான் வராதா? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், என் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனைனே சொல்லி பேசியிருக்காரு. ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கக்கூடியவங்க பெண்கள் எவ்வளவோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். மனசு யாராவது ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களான்னு அலைப்பாயுங்க. அப்படி அலைப்பாயும் போது அப்பா அம்மா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, சமாதானமாக மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, சமாதானமாக மாட்டோம். எங்க தெரியுமா ஒரு பெண் சமாதானமாவா? சண்டைக்கு காரணமா இருந்த கணவனே வந்து சமாதானப்படுத்தும் போதுதான் ஒரு பெண் சமாதானமாவான்னு சொன்னா அது ஒரு நடிச்சிட்டு இருப்பா. அப்படியே அவன் வரட்டும், அவன் வந்தாதான் அப்படின்ட்டு. எங்க பெற்றோர்கள் ஆறுதல் அளிப்பார்கள்ங்க. கணவனால் மட்டும்தான் தேர்தல் அளிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஒரே பஞ்ச் டயலாகா விடுறீங்க. அழகா சங்க இலக்கியங்கள்ல ஒரு பாடல் வரும், இல்லற சென்னறிய உணர்த்துறது போல, சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாதன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறின 5:50 ஒரு பாடல் வரும். அருமையான பாடல். என்ன அர்த்தம் தெரியுமாங்க? பாலை வனத்துல ஓடி களைத்த ஒரு ஆண்மானும் பெண்மானும் என்ன பண்ணுமா, தாகம் தீர்க்கிறதுக்காக சுனையை தேடி போகுமா. ஆனா அந்த சுனையில தண்ணி கொஞ்சம் தான் இருக்குமா. ஆஹா, பெண்மான் குடிக்கணுமேனா ஆண்மான் தண்ணீரை குடிப்பது போல நடிக்குமா, ஆண்மான் குடிக்கணுமேனா பெண்மான் தண்ணீரை குடிப்பது போல நடக்குமா. ஆக இந்த 2 அக்ரிணை ஜீவன்களும் விட்டு கொடுத்தலின் மூலம் அன்பினை நிலைநாட்டுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மானுக்கே அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருக்கணும்ல? மகிழ்ச்சி என்பது கிஃப்ட் கொடுத்தல்ல இல்ல நடுவர் அவர்களே. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல்ல இருந்தாலே மகிழ்ச்சி தானங்க வரும். கணவன் வீட்டு வறுமைய பெத்தவங்க கிட்ட சொல்லி நீ அழுகல, பிறந்த வீட்டோட பெருமைய புருஷன்கிட்ட சொல்லி நீ பெருமைப்படல. ஆனா என்ன பண்ற? அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனன்கொள், ஒரு பொழுது மறுத்து ஒரு பொழுது உன்னால் கூட கணவன் வீட்டு வறுமையை சொல்லாம இருக்கக்கூடிய இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் பொறுமையையும் நீ எங்க போய் கத்துக்கிட்டேன்னு ஒரு அம்மா பெருமைப்படுறான்னு சொன்னா சங்க இலக்கியத்தினுடைய மகிமை அற்புதம். பெற்றோர் ஒரு பையில தங்க நகைகளை கொடுத்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கலாம். பை நிறைய இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்காதுங்க. கருப்பையில் வாரிசை சுமக்கக்கூடிய அதுதானே நடுவர் அவர்களே அழகு சேர்க்கும்னு சொன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை விட நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தானங்க உண்மையான மகிழ்ச்சியே கிடைக்குது. நீங்க அதுல சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஒரு ஆர்வம் இருக்கும்.
எனக்கு பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். உறவுகள் சூழ நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம், கவலைப்படாதன்னு, வம்சத்தின் வாரிசை நீ கண்டிப்பா நிச்சயம் பெற்று தருவேன்னு ஒரு நிறை மாத கர்ப்பிணிக்கு நம்பிக்கை விதைக்கும் விதமாகவும் பிறக்கக்கூடிய குழந்தையை வரவேற்கும் விதமாக கொண்டாடக்கூடிய அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றோர் வீடு கொடுத்துருமாங்க. நெற்றி நிறைய குங்குமம், நெஞ்சு நிறைய ஆனந்தம், தலை நிறைய மல்லிகைப்பூ, இடை நிறைய பட்டு சேலை, கை நிறைய வளையல்கள், வயிறு நிறைய பிள்ளை, தள்ளாடும் அந்த தேன்குடம் தாயின் மடி கூட தேடாதுங்க. தள்ளாடும் தேன்குடம் தாயின் மடி கூட தேடாதுங்க, தந்தவனின் மடியை தாங்க தேடும். எங்க புரண்டு படுத்தால் குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல ஒரு பெண் தூக்கத்தை துளைப்பா. எத்தனை முறை எட்டி உதைத்தாலும் அந்த வலியை பொறுத்துட்டு மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தை எட்டி உதைக்காதான்னு ஆசைப்படுவான்னு சொன்னா நாலடியார்ல அதை தான் சொல்றாங்க. வலியாவும் வருத்தமும் ஈன்ற கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா கருவுற்ற காலத்துல அவ படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் குழந்தை முகத்தை பார்த்தோன்னே ரெட்டிப்பு மகிழ்ச்சி தந்து அதை போக்குதா இல்லையா? நடுவுல யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்ததே மகிழ்ச்சின்னு சொன்னா கூடுதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க? குடும்பம் கூடி அந்த குழந்தையை கையில் ஏந்தி ஆசை பெயர் சொல்லி என் கண்ணே, என் மணியே, என் பொட்டே அப்படின்னு ஆசை பெயர் சொல்லி 1000 கொஞ்சிட்டாலும் அடையாள பெயர் வேண்டும் என பிள்ளைக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறார்களே, இந்த ஆனந்தை பெற்றோர் வீடு கொடுத்துருமாங்க. இந்த ஆனந்தத்தை 20ல் நடக்கக்கூடிய கல்யாணத்தை விட மகிழ்ச்சி கிடைப்பது எப்ப தெரியுமா? 60ல் நடக்கக்கூடிய கல்யாணத்துல தாங்க. ஏன் தெரியுமா? அப்படியா? ஆமா, சரி. 20ல் நடக்கக்கூடிய கல்யாணம் நமக்கு பெற்றோர்களால செய்து வைக்கக்கூடியது. ஒருவேளை அது கட்டாய திருமணமா பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் 60ல் செய்து வைக்கக்கூடிய கல்யாணம் நம்ம பிள்ளைகளால நமக்கு செய்து வைக்கக்கூடியதுங்க. அதுக்குள்ள கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணிடணும். என் புள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிற சந்தோஷத்துமே உங்களுக்கு பெற்றோருக்கு நாங்க தானங்க கொடுக்குறோம். வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கணுமா? வீடு பேரை அடைஞ்சிருக்கணுங்க, துறவு அடையக்கூடாது. அதை தான் சொல்லுவாங்க, அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அரங்கள் செய்து முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்களுக்கு முடியை சூட்டி எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் மக்கள் பேரர் வந்திடல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடுன்னு பாவேந்தர் சொன்னாரா இல்லையா? மகிழ்ச்சியை நீங்க பெருசா இமயமலையில காசி ராமேஸ்வரத்துல எல்லாம் போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல, குற்றாலத்துல எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. மகிழ்ச்சிங்கிறது ஒரு சின்ன பொம்மையில கூட இருக்குங்க. மகிழ்ச்சிங்கிறது ஒரு சின்ன பொம்மையில கூட இருக்கு. ஒரு குழந்தைக்கு எது மகிழ்ச்சி? கையில பொம்மை இருக்கிறதுல இருக்கு. ஒரு இளைஞனுக்கு என்ன மகிழ்ச்சி? பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதுல இருக்கு. ஒரு கணவனுக்கு என்ன மகிழ்ச்சி? தன்னுடைய மனைவி அதிகம் பேசாத பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு. ஒரு மனைவிக்கு என்ன மகிழ்ச்சி? தான் கணவன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி. வயதான தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி? தானே பொம்மைகளாகி தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுல இருக்குங்க மகிழ்ச்சின்னு சொன்னா, இந்த அத்தனை சுகத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடியது இந்த கணவன் பிள்ளைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான். பெற்றோர்களுக்கும் தான் பிள்ளை கணவன் பிள்ளைகளோடு வாழ்ந்தாதான் மகிழ்ச்சி. ஒரு பெண்ணுக்கும் மகிழ்ச்சியும் மங்களமும் கண்டிப்பாக கணவன் பிள்ளைகளோடு வாழ்வதுதான் என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு நாடறிந்த உங்கள் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் தமிழ் இலக்கியங்களிலிருந்து தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு பாரதிதாசன் வரையிலே மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அற்புதமான பேச்சுகள், நிறைய இலக்கியங்கள்லாம் சொன்னாங்க. இதற்கு பதில் சொல்லணும். பெற்றோர்களுடன் வாழ்வது என்பதை பேசுவதற்காக தாரமங்கலத்திலிருந்து ஆசிரியர் தங்கதுரை அவர்கள் வருகிறார். புதுயுகம் தொலைக்காட்சியின் புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு, நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், எவ்வளோ பெரிய உயர்தர உணவகத்தில் கூட சாப்பிட்லாம். இந்த அம்மா உணவு ஊட்டி விடும் போது வரக்கூடிய அந்த அன்பு கலந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாங்க ஒரு மனிதனை ஆரோக்கியமாக மாற்றும். நிலாச்சோறு காட்டி ஊட்டுவா. என் நண்பர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் அவரோட மனைவி போட்டால் வச்சுக்குவாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், அவர் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ தன்னுடைய மனைவி போட்டாவை எடுத்து பார்ப்பாரு, அப்புறம் ஆறுதல் அடைஞ்சிக்குவார். நான் கேட்டேன் என்னான்னு, இப்படி எடுத்து எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதை விட கஷ்டம் என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரப்போதா? அதாவதுங்க, மேடையில் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்,
ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணாலும் ஒரு பெண் இருக்காது, மனைவி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் போன வாரம் மார்கழி சொற்பொழிவில் பேசிட்டு நைட்டு 11 மணிக்கு போனேங்க. எங்கள் வீட்டுக்காரி கதவை தட்டினேன், திறக்கவே இல்லை. கதவை திறக்கலாம் கூட பரவாயில்ல, சோறுனாச்சும் போடுறீங்கிறேன். கோயிலுக்கு போனல, அங்கே உனக்கு சோறு போடலையாங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு அழகா ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறாரு, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா மகன்களும் மகள்களும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் வளர்க்கப்படுகிறார்கள். அதாவதுங்க நீலவேணி சொன்னாங்க, புது புது டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறேன்னு. இப்போ தீபாவளி முடிஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. என்னுடைய மனைவி கடையெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வராதிங்க, உங்களுக்கு நானே செஞ்சு கொடுக்குறேன்னு. ஐயா அதிர்சம்னு ஒன்று செஞ்சான். அதிரசம். ஆமாம், அதிரசம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாஷைங்க. எங்கள் ஊரில் அப்படி கொஞ்சம் சுருக்கமாக அப்படி தான் சொல்லுவோம். இந்த அதிரசம் நானும் எடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், புடவே முடியலைங்க. யோசித்தேன் என்ன தான் பண்ணலான்னு. எங்கள் பையன் நொங்கு வண்டிக்கு டயர் எல்லாம் வளைஞ்சிட்டு இருந்தான், கொடுத்துட்டேன். இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் எம்ஆர்எஃப் டயர் கூட எதுக்குங்க அதெல்லாம் ஆகும், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அந்த டயர் எதுவுமே ஆகாது. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா, சர்க்கரை கூட அதில் ஒட்டவே கிடையாது, சர்க்கரையில் இது எறும்பு கூட ஒட்டலை. அப்போனா பார்த்துக்காங்க, இந்த டிஷ்ஷு தாங்க இது மாதிரி எங்களை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் மேடையில் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலானுங்க. பாருங்கள், மஞ்சுநாதனெல்லாம் ஊர் ஊராக எதுக்கு பட்டிமன்றம் போகிறாரு, தெருவா எதுக்கு தெரியுறாரு, அங்கே டார்ச்சர் தாங்களா, அதனால இங்கே பச்சை துண்டை போட்டுட்டு வந்துடுறாரு. ஐயா பிள்ளைகள்ங்கிறீங்க, ஒன்றும் இல்லைங்க. எங்கள் பையன் எல்கேஜி தாங்க படிக்கிறான். அன்னைக்கு ஐபிஎல் மேட்சை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் எங்கள் தங்கச்சி பையன் வந்திருக்கிறான். தோனி ஒரு 6 அடிக்கிறாரு. என் பையன் சொல்கிறான் எங்கள் தங்கச்சி பையன்கிட்ட, 2 பேரும் எல்கேஜி தான் படிக்கிறான், மச்சான் என் லைஃப்லேயே இது மாதிரி ஒரு ஷாட்டை நான் பார்த்தது நடாங்கிறான். லைஃப்லேயே இது மாதிரி 3 வயசுல லைஃபுக்கு போயிட்டான். அதாவது நாங்களாம் ஆசிரியராக இருக்கிறோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைகள்னு, எங்களை பாடம் நடத்தும் போது 3 வகையில் சொல்லிடுறாங்க. 3 வகை தான், பேசலாம் மாட்டான். ஃபஸ்ட்டு பாடம் நடத்தும் போது ஒரு வாதியார் பாடம் நடத்துறாருன்னு வச்சுக்காங்களேன், இப்படிமா அருவை பிளேடு போடுறாரு. அடுத்த கட்டம் என்ன மாதிரி ஒரு ஆசிரியர்னு வச்சுக்காங்களேன், இப்படிமா பெரிய அருவையா. 3வது கட்டம் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் பாடம் நடத்தும் போது இப்படியும்பா முடிச்சிட்டாரு கதையை நடத்தும். ஏங்க இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சுகமாக இருக்க முடியும்? இப்படி தான் போய் கடவுள்கிட்ட 10 வருடமாக வேண்டுதல் வைக்கிறார். 10 வருடமாக எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கொடுத்துட்டாரு கடவுள். மறுபடி 15 வருஷம் கழிச்சு கேட்டுக்காங்க 3 பேரும். 15 வருஷம் கழிச்சு ஏன் கொடுத்தான்னு கேட்குறாரு போய். ஏன்னா அவ்வளோ இங்கே துக்கம் பையனை வச்சு இன்னைக்கு. ஏன்னா பசங்க நீங்கள் ஒரு பைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அன்னைக்கு அப்பா 4 ரூபா கொடுப்பாரு, 1.5 ரூபா கொடுப்பாருன்னு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறான், நீ 1.5 லட்சம் ரூபாயில பைக் வாங்கி கொடுத்தாதான் நீ எனக்கு அப்பாங்கிறான். இதுக்கு பதில் சொல்லுங்க. என் கல்யாணத்தில் நடந்ததே சொல்கிறேங்க. என் கல்யாணத்தில் அப்படி ஐயர் தாலி எடுத்து என் கையில் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டினார். நான் இப்போ அவரை பார்த்து நினச்சிக்கிட்டேன், அப்ப தாலியை கட்டினா நல்ல நேரம் அனைத்தும் முடிந்து விட்டது என்ற அர்த்தம். அத்தோட முடிஞ்சது நல்ல நேரம். பண்டிகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக உறங்கி விடுவார்கள், பட்டாசு வெடித்து விடுவார்கள், புத்தாடை அணிந்து விடுவார்கள், செய்துவிட்ட பலகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு விடுவார்கள், உறங்கி விடுவார்கள். மனைவி வேலை செய்த களைப்பாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு செய்த சேவையாக இருக்கலாம், உறங்கி விடுவாள். ஆனால் அந்த குடும்ப தலைவன் மஞ்சுநாதன் தங்கதுரை, குடும்ப தலைவன் கணவன் மட்டும் இந்த கடனை எப்படி கட்டுவது என்று விடிய விடிய முழித்து கொண்டு நாளைக்கு வேலைக்கு செல்கிறான். பார்த்தீர்களா, இதுதான் பெற்றோர்களுடன் இருப்பதே மகிழ்ச்சி என்று நான் சொல்வதற்கு அடித்தளமான கருத்து என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக பேசியிருக்கிறார் தாரமங்கலம் ஆசிரியர் தங்கதுரை. தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பெற்றோர்களுடன் வாழ்வதுதான் ஒரு பேரானந்தம் என்று அதிரசம் சுட்ட கதையில் ஆரம்பித்தார் அவர். அப்படி ஒரு அதிரசத்தை செஞ்சு போட்டிருக்காங்கன்னா அப்பா அற்புதமாக பேசியிருக்காரு. பெற்றோருடன் வாழ்கின்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கைன்னு. இப்போ இந்த பக்கம் நிறைவான பேச்சாளராக இவர்கள் வருகிறார்கள். கோவில்பட்டியினுடைய அன்னபாரதி அவர்கள். தாண்டில் பழையவை மறப்போம், புதியன புகுத்துவோம், கவலையை மறப்போம், மகிழ்ச்சியை மட்டுமே என்றென்றைக்கும் மக்கள் மனதில் விதைப்போம் என்று சொல்லி புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும்
சேலம் மக்களுக்கும் கனம் பொருந்திய நடுவர்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தூங்கா நகரம்னா அது மதுரை, தீப நகரம் என்று சொன்னால் திருவண்ணாமலை, முத்து நகரம் என்று சொன்னால் தூத்துக்குடி, மாங்கா நகரம் என்று சொன்னால் அதுதான் சேலம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பழ நகரம், பெருமை மிகுந்த ஒரு ஊர் சேலம். நடுவர் அவர்களே, உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒன்று குழந்தைகளா இருக்கணும், இல்லாட்டி குழந்தைகளோடு இருக்கணும். அதுதான் மகிழ்ச்சி. யாராவது தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னா அது குழந்தைகளை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது என்று சொன்னால் அருமை. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் சொலல் என்று சொன்னான் வள்ளுவன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா, பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தாலும் தப்பு, பசிக்காத போது சாப்பிட்டாலும் தப்பு. ஆனா 2 வேளையும் நம்ம ஆளு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்க சைஸ பாரு, குப்பை மாதிரியா உட்கார்ந்துருக்கிறார். இதுல நின்னுகிட்டு பொண்டாட்டி சமையல் சரியில்லை அப்படின்ட்டு சொன்னா எப்படி நடுவர்களை என்னால ஏத்துக்கொள்ள முடியும்? பெண்களை பார்த்து நான் இத்தனை பெண்களை பார்த்து கேட்கிறேன், நம்மளுடைய சமையல் சரியில்லைன்னு சொன்னார்ல, அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? கரெக்டுனா கைத்தடல் கொடுங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. இது நல்ல கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனைவியை பத்தி ஒரு ஆண்மகன் வர்ணிக்கணும். என்னை வழிநடத்தும் 7ஆம் அறிவு நீ, என் உணர்வறியும் 6வது புலம் நீ, நான் படிக்கும் 5வது வேதம் நீ, நான் ரசிக்கும் 4வது தமிழ் நீ, என்னுடைய 3வது கண் நீ, என்னை அரவணைக்கும் 2வது தாய் நீ, மொத்தத்துல என் முத குழந்தையே நீ தாண்டி. இப்படிலாம் சொன்னாங்க நல்லதா இருக்கும். அப்படி வர்ணிக்கணும். வர்ணிக்காம உட்கார்ந்துருக்க உண்மையில ஏன் பொண்டாட்டி சமையல் பண்ண மாட்டா, ஏன் பொண்டாட்டி சமையல் பண்ண மாட்டா அப்படின்னா என்ன நடுவர்? என்னைக்காவது சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கியா? பாராட்டி இருக்கியா? நடுவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சார், சொல்லுங்க. அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? ஆஹா, இது நல்ல கேள்வியா இருக்கே. அழகும் வேணும் அறிவும் வேணுமா? பொதுவா சொல்லியும் முத்து சார், ஏதாவது இந்த நேரத்தில் கவுண்டர் வருமே. அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா பொண்டாட்டியே இல்லாதவன் தான் அதிர்ஷ்டசாலி. என் வீட்டில் நடந்த சம்பவம், காஃபி போட்டு கொடுத்தேன். சரி, அவர் காஃபி போட்டு கொடுத்தா, தலை வலிக்குது பாரதி, காஃபி போட்டு கொடுனார். காஃபி போட்டு நான் கொடுத்தேங்க. காஃபியை ஒரு மடக்கு தாங்க குடிச்சிருப்பாரு. பாரதி அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு காப்பில என்ன வச்சீங்க தெரியல. ஒரே ஆட்டு படபட படன்னு ஆயி போச்சு. என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிச்சன்ல இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தேன். காப்பில சீனி போட்டு அடி அப்படின்னா, போட்டனே மாமா அப்படின்னு. காஃபில சீனி போடலடி அப்படின்னாரு. இல்ல போட்டனே மாமா, குடிச்சு பாரு அப்படின்னாரு. நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன். காஃபில சீனி இருந்துச்சுங்க. இப்ப குடிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, இப்பதாண்டி காஃபி இனிக்குது. ஆஹா, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏசுடி. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க 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 மாமா குட்டி. அந்த மாமா குட்டின்னு கூப்பிட்ட ஒரு அனுபவம்லாம் மஞ்சுநாதன் அவர்களுக்கு உண்டா? புத்தாண்டு அன்னைக்கு மாமா எங்க வீட்டுல கேட்டேன், மாமா ஏன் என்னை யாராவது ஒருத்தர் கடத்திட்டு போய் 10 கோடி ரூபாய் கொடுத்தா தான் உங்க பொண்டாட்டியை விடுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மாமா அப்படின்னு. மனுஷன் சொன்னார், ஐ ஜாலி, ஒரே நாள்ல 2 சந்தோஷமாங்கிறாருங்க. என்ன கடத்தி வச்சோன்னு நீங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க. ஆனா அப்படி நம்ம வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா என்ன வீட்டுக்காரர் என்னை செல்லமா எப்படி கூப்பிடுவார் தெரியுமா சார்? எப்படி? எஸ்எம் எஸ்எம் தான் கூப்பிடுவார். அது என்ன எஸ்எம்? ஏன் எஸ்எம் எஸ்எம் கூப்பிடுதார் தெரியுமா? செகண்ட் மதர், அதைத்தான் எஸ்எம் என்று சுருக்கமாக சொல்கிறாள் என்று சொன்னார். இல்லம் எப்போது சொர்க்கமாகும் தெரியுமாங்க? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் இருந்தா நிச்சயமா அந்த இல்லம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். சூப்பர். அது கிடைக்கணும். உண்மையில அது கிடைக்காம உங்களை உட்கார்ந்து இருந்துகிட்டே என் முன்னாடி சரியில்லை. உண்மையிலேயே பெற்றோர்கிட்ட இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் பகிருதா அப்படின்னு கேட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. என் குழந்தை 24 மணி நேரமும் சுட்டி டிவி பாக்குது, என் குழந்தை போகோ சேனல் பாக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் பூரா கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஏன் பாக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளிடம் நேரம் ஒதுக்கி பேசுவதில்லை. அதனாலதான் டிவி ஆன் பண்ணுது, டிவியில நாய் பேசுது, நரி பேசுது, இது உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது.
எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா நீங்க எந்த கட்டத்தில் டே நீர் யானை படம் வரையிடான்னு நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இவன் வரைஞ்சி வச்சிருக்கான் யானை படம் வரைஞ்சி அதுக்கு மேல தண்ணி தெளிச்சு வச்சிருக்காங்க. இதான் நீர் யானை அப்படிங்கிறான். முத்து சாரோட ஸ்டூடெண்டா இருப்பான்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அவரோட பட்டிமன்றங்கள் நிறைய பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் சார். யோசிச்சு பாருங்க. அதுதான் நடுவர் அவர்களே, யோகாக்கும் யோகமுக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ இப்படிலாம் என்ன கேள்வி கேட்குறாங்களே. படிச்சுட்டு வரணும் போல இருக்கு. என்ன நீங்க அமைதியா இருந்தா அது யோகா, அதுவே உங்களுக்கு அமைதியான பொண்டாட்டி கிடைச்சா அது உங்களுக்கு யோகம். அது மிகப்பெரிய யோகமா அது. அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எப்ப பேசணும்? மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது பெற்றோருடன் இல்ல பிள்ளைகளுடன் அப்படின்ட்டு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் நாங்க புருஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி தன்னை மாத்திக்கிட்டோம் தெரியுமா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெண்களே, கரெக்ட்னா கைத்தட்டல் கொடுங்க. புருஷன் உழைச்சு களைச்சு வரும்போது சாம்பார் மாதிரி மணக்கிறோம். புருஷன் எய்த்த வீட்டுக்காரியா ஏதாவது பார்த்துட்டாருன்னா கடுகு மாதிரி வெடிக்கிறோம். புருஷன் ஏதாவது ரொமான்ஸா பேசினார்னா சாதம் மாதிரி கொலையிரும். மொத்தத்துல கோவமா இருந்தா கூட அன்புல பீர் மாதிரி பொங்குறது தாங்க பொண்டாட்டிங்கிற ஒரு உறவு. என் குழந்தை கிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாது. ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சுல சார் கொரோனா லாக்டவுன்ல, என் குழந்தை அப்படி போனை பக்கத்துல வச்சு பார்க்காம பக்கத்துல தள்ளி வச்சு பார்த்துருச்சு. பக்கத்துல போய் சொன்ன எரும மாடு போனை பக்கத்துல வச்சா தானே மிஸ் என்ன பாடம் நடத்துறாங்கன்னு புரியும். பா மம்மி உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்டா நானும் மிஸ்ஸும் சமூக இடைவெளி விட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் மம்மி அப்படிங்கிறது. அந்த குழந்தை பேசுறத ரசிங்க. நிச்சயமா வாழ்க்கைங்கிறது ஈஸியா இருக்கும். குழந்தைய தூக்கி வச்சா கை வலிக்குதுன்னு சொன்னோம், ஆனா அதே குழந்தைய இறக்கி வச்சா மனம் வலிக்கிறது என்று சொன்னால் அதுதான் குழந்தை செல்வம் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, திருமணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைவதுதான் திருமணம் என்று சொன்னால் மகிழ்ச்சியான தருணம். பெற்றோருடன் அல்ல, அது பிள்ளைகளுடனே பிள்ளைகளுடனே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சேலம் மக்களுக்கும் புதிகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, கோவில்பட்டி அன்னபாலை பொழந்து கட்டிட்டாங்க. இதற்கு பதில் சொல்லணும். நிறைவான பேச்சாளராக நகைச்சுவை நாவலர், நகைச்சுவை இமயம், இப்படி வேணாலும் சொல்ல அருமை தம்பி மதுரை முத்து அவர்கள் வருகிறார்கள். வாங்க. புதுயுகம் தொலைக்காட்சி புது ஆண்டில் நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு நகைச்சுவையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அருமையான நடுவரை கொண்டு, அதே போல் சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுவாங்க. ஆனால் சில ஹாஸ்பிட்டலில் சிரிக்க வச்சுட்டே சந்தோஷப்படுற மருத்துவர் ரொம்ப குறைவு. அந்த வகையில் நம்முடைய பன்னீர்செல்வம் ஐயா அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம் அப்படின்வாங்க. அந்த ரெண்டும். ஏன்னா ஒரு கடுமையான மழை போட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கோயம்புத்தூரில். அந்த கடுமையான மழையிலையும் அவ்வளவு கூட்டம் ஒரு மருத்துவரை நோக்கி சுடுகாடு வரை போனாங்க. அதுக்கு என்ன காரணம்னா 5 ரூபா டாக்டர் அவர் சேவை மாதிரியே இங்கே வந்து 1.5 லட்சம் அறுவை சிகிச்சையில் செய்து சாதனை செய்திருக்கிறாங்கன்னா. என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார், 1500 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் தம்பி அப்படின்னாரு. எத்தனை பேர் சார் பொழைச்சிருக்காங்க? ஒரு ஆள் தான் அப்படின்னு. யார் சார்? நான் தான் அப்படின்னு. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வழியே. மருத்துவத்தில் ஒரு புது இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அதே போல் இப்போ பட்டிமன்றம் நான் நிறையா பேசுவோம்னு நடத்திட்டு வந்தேன். நான் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாலே போதும். நான் பேசலாம் கிழிச்சு போட்டேன். அப்படி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த பிள்ளை 2 பாயிண்ட் தான் சொல்லிச்சு. நாங்கள் சமைச்சா நீங்கள் என்னைக்கா பாராட்டுறீங்களா? அதுவும் டீயை வாங்கி குடிச்சிட்டு காப்பியை குடிச்சிட்டு வரோம், இப்போ தாண்டி இனிக்குது, அதுக்கு பல்லு விளக்கணும்ல. இதெல்லாம் சொல்லி ஒரு பட்டிமன்றத்தில் சொல்லி எனக்கு இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சார். கீழ்பாக்கத்தில் ஒரு 3 பேர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த 3 பேர் இங்கே தான் உட்கார வச்சிருக்கீங்க. தலைப்பு என்ன எழுதி போட்டிருக்கோம்? பெற்றோருடனா பிள்ளைகளுடனா? ஒரு ஆளும் பிள்ளைகளை பற்றி சொல்ல. நான் சமைக்கிறேன், நான் கூட்டுறேன், நான் விளக்கமாக எடுத்துட்டு விளக்குறேன், இதவா கேட்டோம். யாராவது பிள்ளைகளை பற்றி ஒத்த வார்த்தை பேசுனீங்களா? சொல்கிறாங்க. அது அந்த அம்மா சொன்ன பூரா பதில் சொல்லிடுவோம். சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. அதை சாப்பிட்றதா என்ன ஐயா? சாப்பிட்டா என்ன சொல்லணும்? ஒரு சாப்பாடு முடிச்சு என்ன சொல்லணும்? சாப்பிட்டுட்டு வா, அதான சாப்பாடு. இவங்க சாப்பிட்டு வா, இது வந்து இதை சாப்பாடா அவ்வளோ பெருமையா. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருக்கு சமைக்கிறோம், அவருக்கு சீனி கம்மியாக செய்கிறோம், இவருக்கு ஸ்ட்ராங்காக போடுறோம், 6 வகையான டீ போடுறோமே. சந்தோஷம். ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? பரவாயில்ல, கோப்பிட்டெல்லாம் கைதட்ட வேணாம். அங்கே ஒரு ஆள் கைதட்ட வந்துட்டு நிறுத்துறார், ஏற்கனவே கேட்டோமோ அப்படின்னு. அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் உண்மையிலே சார், இது வேடிக்கைக்காக பேசுகிறத விட நான்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து மழை வேணுச்சுன்னா தூங்க மாட்டார்.
எங்கேயாவது வெளியூர்ல இருந்து வேகமாக ஓடி வரும். எங்கள் வீடு மண்ணு வீட்டில் மழை பெஞ்சுன்னா ஒரு சின்ன மலைக்கெல்லாம் சுட்டாவிலும், பெரிய மலையில் நிறையா சுட்டாவிலும் இருக்கிற எல்லா பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அவர் உட்காந்துருப்பார். இன்றைக்கெல்லாம் போர்வை, எங்களுக்கெல்லாம் போர்வை கிடையாது, எங்கள் அம்மா சேலை தான் எங்களுக்கு போர்வை. அப்படி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு காலேஜுக்கு போகிறேன், ஒரு ஷூ கேட்டாங்கப்பா ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா, அவர் செருப்பு, அவர் வியவு இருந்தவர் தான், அவர் செருப்பு போடுற கூட குறைச்சிக்கிட்டு எனக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு நேருக்குன்ட்டு பார்க்க மாட்டார். நான் பஸ் ஏற போகிற பின்னாடி திரும்பின்ட்டு பார்த்து ரசிப்பார். பார்த்தீங்களா, அதுதாங்க அப்பா. நீங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம பேசலாம், அப்படி இப்படி பேசலாம், எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, புரட்சி தலைவர். எல்லா குழந்தைக்கு நான் சொல்கிறேன், எல்லாம் எங்களை மாதிரி நாங்கள் பெற்றோர் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பாட புத்தகமே எது தெரியுமா? ஒரு இளைஞனுக்கு, ஒரு மாணவனுக்கு பெரிய புத்தகமே ஏழை மாணவனுக்கு எது தெரியுமா? அவங்க அப்பாவுடைய கஷ்டம்தான் அவனுக்கு மிகச்சிறந்த புத்தகம். அருமை அருமை. அப்படி பெற்றோர்கிட்ட இருந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்க. அதை வந்து நெசலைப்புக்கு வாங்க, யதார்த்தத்தை நீங்கள் அனுபவப்பட்ட சொல்லி பாருங்கள், அவ்வளோ செஞ்சுருப்பார். நீங்கள் யதார்த்தமாக பேசிட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு சூப்பர் ஸ்டார்னா எங்கள் அப்பா தான். ஆனால் அவர் இருக்கும்போது அப்படி நான் பேச மாட்டேன், கொஞ்சம் கோவப்படுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் நம்பர் என் இதில் இருக்க அப்பான்னு இருக்கு, அவர் இல்லை. அதனால் இருக்கும்போது நிறைய அப்பாட்ட பேசுங்க, சும்மா இல்லை அப்பா நான் அவர் செய்வேன் இவர் செய்வேன், அவ்வளோ அழகான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ ஒரு இந்த பெரிய அறிவான உண்மையிலே எல்லாரையும் பாராட்டணும். மருத்துவர்கள், பெரிய கல்வியாளர்கள்லாம் எங்களை பேச விட்டுட்டு நீங்கள் கைதிட்டு ரசிக்கிறதே ஒரு பெரிய மனசு. அதுக்கே உங்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும். அது மாதிரி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு அப்படி அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவ்வளோ பெருமிச்சம், அப்பாடா ஒரு வழியாக அவனை ஏற்றி விட்டேன். காலைல ஏற்றி விடுறப்போ ஒரு ஆள் பெருமிச்சம் பார்த்தீங்களா, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம். அது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் அழுகிறேன்னா செல்ஃபோன் ஆன் பண்ணி கேம் போட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிறீங்க. 2 நாள் ஒரு சனி ஞாயிறு உங்களால் பார்க்க முடியலையா? வாத்தியார் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு மட்டும் சிரமத்தை கொடுக்கல சார், வாத்தியார் வேலை பார்க்குறாரு, வாத்தியாருக்கும் சிரமம். உங்களுக்கு 2 நாள் சிரமம், மீதி 5 நாள் அவர் பாட்டு போடுவார். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே வேறு கொஸ்டின் கொடுங்க சார். ஏன்டா கொஸ்டினே தப்பாக அடிச்சிருக்கீங்களே, கொஸ்டின் தப்பு என்னடா சொல்கிற, கஸ்தூரி பாயிண்ட் போட்டிருக்கீங்க, அம்மா கஸ்தூரி கேள்ல, இவனுக்கு தெரியலன்றக்கா மாத்திரேன். 2004 சுனாமி வந்துச்சு சார். சுனாமி வந்தப்போ அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற பையன், ஒத்த பையன், ஐயோ அதான் அப்பாவோட பாசம், நம்மளுக்கு என்ன நம்புறேன் பையன் இதாகக்கூடாதுன்னு சொல்லி கும்பகோணத்தில் தன்னுடைய நண்பர் வீட்டில் விட்டுட்டு போகிறார். சுனாமி அது வருதுன்றான், இருக்கட்டும்டா. போய் கும்பகோணத்தில் இறங்குறாரு, ஃபோன் அடிக்கிறான், மாப்பிள்ள பையனை கூப்பிட்டு போயிரு, அதுக்கு சுனாமி கூட அனுப்பிவிடு. 2 மணி நேரத்தில் டிவி ஷோகேஸை தள்ளி விட்டு உடச்சி பூரா கண்ணாடியே செதறிக்கிறது, என் காலில் குத்தி இருந்தா முடிச்சுட்டு வரல, ஆஸ்பத்திரியில் 5000 ரூபா கொடுத்து 20 நிமிஷத்தில் அவ்வளோ சேட்டை பண்ணுறானே. இது பிள்ளைகளோட நீங்கள் பெருமைக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு எழுதி இந்த ரொம்ப நல்லா இருந்தது, மிருக காட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு எழுதி போட்டிருந்தான், மனித காட்சி சாலை. மிருக காட்சி சாலைக்கு மனிதன் வந்து போவான், ஆனால் இந்த மனித காட்சி சாலைக்கு சில மிருகங்கள் வந்து செல்கிறது. எங்கே அனாதை முதியோர் இல்லத்தில் எழுதியிருக்கான், நெல்லை ஜெயந்தாவா, அது யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த ஒன்று வேணாம், அந்த மாதிரி நீங்கள் அவ்வளவு 10 குழந்தைகள் இந்த எங்கள் பெற்றோர் வளர்க்குறாங்களே, அப்பா அம்மா வளர்க்குறாங்களே, அதில் ஒரு குழந்தையாவது பெற்றோரை பார்த்துக்கிற மாதிரி கை தூக்க பார்ப்போம், கிடையாது. எல்லாம் அங்கே சொகுசாக இருக்கும். அதெல்லாம் அனாதை இல்லத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்மளை யாரா பெத்தா அப்படின்னு இந்த குழந்தையெல்லாம் ஏங்குச்சுன்னா அது அனாதை இல்லம். இதில் ஏண்டா பெத்தோம் அப்படின்ட்டு பெற்றோர் வருத்தப்பட்டால் அது முதியோர். அப்படி இருக்க சூழலில் எங்கள் குழந்தைகளோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. வார்த்தைக்கு பேசுறது நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம் எத்தனை நீங்கள் உண்மையிலே வார்த்தையாருக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் தக்க முடியாதுன்னு சொல்லணும் தெரியுமா? இவங்க எழுதுகிற பேப்பர் திருத்தருவா, அதுக்கு தான். நான்லாம் அப்படி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் பாப்பா ஐயா டாடி வந்துட்டாரு அப்படிச்சு, ஆஹா பிள்ளை நம்ம மேலே இவ்வளோ பாசமாக நினைக்க பார்க்குறேன், செல்ல கொடுங்க டாடி வாங்கிட்டு ஓடிச்சு. மொத்தம் எனக்காக ஓடல, செல்ஃபோனுக்காக ஓடியாரு. அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுவும் அது பாட்டு தேன்மொழி தேன்மொழி, இதை வீட்டில் கூட அவர் காரி மொழிஞ்சிருப்பார், அது வேற. ஆனால் நம்மகிட்ட வந்து அப்படி சுவாரஸ்யமாக எடுத்து நம்புற மாதிரி சொல்கிறது. நான் உலக அழகி, அது அவங்க வீட்டுக்கார் சொன்னாராம், நீ மேக்கப்பை கழிச்சுப்பார், உள்ளூர் கழிவுன்னு அவரே சொல்வார். மாறிடுச்சு. ஏப்பார் ஆப்பிள் சொல்லி கொடுத்துருக்கோம், இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறேன். ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பிக் ஆப்பிள், சீப்பார் சின்ன ஆப்பிள், டீப்பார் டபுள் ஆப்பிள், ஈப்பார் இன்னொரு ஆப்பிள், போயிட்டே இருக்காங்க. வாத்தியாரை பார்க்குற வடச்சி எடுத்து விருன்னு அங்கே போயிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட நீ இருக்கிற சிரமம்டா அப்படின்னு. அதில் பிள்ளைகள் வந்து அதாவது இதமாக மெல்லிசாக வீசினா தான் காற்று வந்து தென்றலாக இருக்கும், வேகமாக வீசிட்டா புயலாக போயிடும். ஒரு அளவு தான். குழந்தைகள் வந்து ஒரு தடவை ஒரு ரவீந்திரநாத் அவர் விருது வாங்க மேடைக்கு போகும்போது ஒரு அம்மா குழந்தை போட்டு அடிக்கிறாங்க. சனி அப்படி சொல்லாதம்மா, கவிதைக்காக நான் இது போகிறேன், ஆனால் உண்மையிலேயே அழகான கவிதை எதுன்னா குழந்தை தான். குழந்தைய வந்து நீ அடிக்கக்கூடாது, அதை ரசித்து பாருங்கள். எவ்வளோ சூழல் நீங்கள் பாருங்கள். ஒன்று ஏன் எல்லோரும் பூக்களை விரும்புகிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறனால எல்லோரும் பூக்களை விரும்புகிறேன்.
அதே போல் ஏன் எல்லாரும் குழந்தைகளை விரும்புகிறேன், யார் எதிரியோட குழந்தையா கூட ஏன் விரும்புனா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இன்முகத்தோடு இந்த மாதிரி மருத்துவமெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். இன்முகம் காட்டுவதுதான் தர்மம். இந்த அருமையான புத்தாண்டில் போன ஆண்டு மாதிரி கசப்பான விஷயம், கொரோனா மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் இந்த ஆண்டு நம்முடைய புதுயுகம் மட்டும் இல்லாமல் அது நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையணும். எல்லாரும் புன்னகையில் தயாரிக்கணும், மகிழ்ச்சியில் பொங்கி வழியுன்ற காத்த ஒரு மகிழ்ச்சி சார்ந்த அதில் அருமையான நடுவர் பார்த்திங்களா, பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாருமே அப்படி அழகா. அதனால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும் சொல்லி, பெற்றோருடன் வாழும் வாழ்க்கை வந்து மறக்க முடியாததாக இருக்கும். காலங்காலத்துக்கும் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்கள் மனைவி என்ன சொல்லுவா, எங்கே இப்படி சுற்றிட்டு வர, அண்ணன் ஒன்று திட்டுவேன். ஆனால் அம்மா மட்டும்தான் எப்போ சாப்பிட்டியான்னு கேட்குற உணர்வு யாருக்கு வரும்னா அந்த அம்மாவுக்கு மட்டும்தான். மித்த வேலை அப்புறம் பார்ப்பேன். அது மாதிரி அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அதனால தான் கடவுள் ஏன் நேரில் வரலைன்னா, ஏற்கனவே தாய் தந்தையை படைச்சிட்டோம்னால தான் கடவுள் நேரில் வரல பண்ணுவாங்க. அதனால் பெற்றோர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக முதியோர்கள் இருக்குது தமிழ்நாடுன்றாங்க. அதெல்லாம் குறைக்கிற காலமாக இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லி எல்லா உள்ள இறைவனை வேண்டி ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. மிக அற்புதமாக பெற்றோருடன் வாழக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை நகைச்சுவை உணர்வு ததும்ப என்ன ஒரு திறமை பார்த்தீங்களா. ஸ்டாண்டிங் காமெடி தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்டாண்டிங் காமெடியை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளர் மதுரை முத்து. அற்புதமாக அந்த நகைச்சுவையெல்லாம் மிக அற்புதமாக சொன்னார்கள். இந்த பக்கம் நகைச்சுவை ததும்ப பிள்ளைகளுடன் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோருடன் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்பதை இவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து தீர்ப்பு சொல்லணும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்று சொல்வார்கள், வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் என்று சொல்வார்கள், வாழ்க்கை என்பது வாய்ப்பு என்று சொல்வார்கள், வாழ்க்கை என்பது விளையாட்டு என்று சொல்வார்கள். இதை வந்து நாம் அனுபவித்து வாழ்ந்து முடித்து விட வேண்டும். இப்போ இந்த வாழ்க்கையில் முற்பாதி இன்பமா பிற்பாதி இன்பமா, குழந்தையை பற்றி பேசுகின்ற போது அற்புதமாக சொன்னார்கள். உள்ளபடியே குழந்தை சிரிக்கும் பார்த்துருக்கீங்களா? குழந்தை சிரிக்கிறது ஒரு அழகுங்க. ஏன்னா அது செயற்கையாக சிரிக்காது. சில பேர் இருப்பான், கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா வாங்க எல்லாத்தையும் போயிடுவாங்க, அது செயற்கையாக சிரிக்கவே தெரியும். வாங்க, அது பணக்காரனை பார்த்தா இழிப்பாங்க மாதிரி, இது வரலாம் சாதாரண பார்த்தாங்க போங்க, பணக்காரன் பெரிய ஆள் அப்படியே அப்படியே. ஆனால் குழந்தை சிரிக்க பாருங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போது இல்லை ட்ரெயினில் போகும்போது நம்ம மேலே பார்த்துட்டு கீழே வந்து குழந்தைய பார்த்து இப்படி சிரிச்சிட்டே இருக்கும். அதுக்கு அழகாக குழந்தை அப்படி நமக்கு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்புங்க. அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பில் இருக்கக்கூடிய அழகு உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. அதனால தான் இயேசுநாதர் சொல்வார், மீண்டும் நீ ஒரு குழந்தையாக பிறப்பெடுத்தால் ஒழிய இறைவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று. மீண்டும் நீ ஒரு குழந்தையாக பிறப்பெடுக்க வேண்டும்னா என்ன தெரியுமா அது அர்த்தம்? பொறாமப்படக்கூடாது. கள்ளம் கபடம் இல்லாத சுத்தமான உள்ளம் இருந்து விட்டால் அவன் இறைவனுடைய ராஜ்யத்தை நெருங்கலாம். அதான் அடுத்தவர்கள் வாழுகிறார்கள், அடுத்தவர்கள் உயர்கிறார்கள் என்று அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவர்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார்களோ அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து நாமும் அதை பின்பற்ற முயல வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், ஒரு உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை மட்டும்தான் அந்த சின்ன பருவத்திலே நடந்தது. அதை தவிர நமக்கு வேறு எந்த இயக்கமோ எதுவுமே இல்லை. மனக்கஷ்டம் இல்லை, பண கஷ்டம் இல்லைங்க. கையில் 10 ரூபா கூட இருக்காது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோமே. 10 ரூபா கூட இருக்காதுங்க. அப்போல்லாம் 1 ரூபாய்க்கு 10 மிட்டாய் வாங்கலாம். 1 பைசாவுக்கு ஒரு மிட்டாயில் பப்ரிமெண்ட்டுன்னு உண்டு. சுதந்திர தின கொடியெல்லாம் ஏற்றி குடியரசு தினம்லாம் பப்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். அதையெல்லாம் ஒரு 5 கொடுப்பாங்க. அந்த மிட்டாயை வாங்கி தின்னப்ப இருந்த சுகம் மகிழ்ச்சி இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் பஃபேயில் 2500 ரூபாய்க்கு அவங்க கொடுப்பான். சார் இது வந்து அது வந்து முன்னாடி சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ட்ரை முன்னாடி சாப்பிட்றது சொல்லுவாங்க. அது சூப்பு ஒன்று வைப்பான், சூட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ் மாதிரி ஒன்று வைப்பான், அது ஒன்று வைப்பான். அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷும்மா, அதுக்கப்புறம் டெசர்ட்டும்மா. என்னடா இவ்வளோ தின்னுபிட்டு இவ்வளோ வியாதியை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இதுக்கு மருந்து மாத்திரை கீழே எடை போட்டு சாப்பிடுவான். சுகருக்கு டாக்டர்லாம் வச்சுருக்காங்க, 3-4 மாத்திரை இருக்குது, அதையும் சேர்த்து சாப்பிடுவான். பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கும். அதுக்கு தூக்கம் வரல. நைட்டில் என் ஃப்ரெண்டு தூக்கம் வரல சார், நான் சொல்கிறேன், டேய் அல்ட்ராக்ஸ் 0.5 3 போடுறேன்டா, 3 போட்டு தூக்கம் வரலடா. பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா? படுப்போம் சார், கபடி விளையாண்டுட்டு வந்து படுப்போம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், எவ்வளோ விளையாட்டுகள் விளையாடுவோம், குண்டு அடிப்போம், கிட்டிப்பு விளையாடுவோம். அப்படியே உடம்பு டயர்டாக இருக்கும், அப்படியே படுத்தோன்னு ஆனந்தமாக தூங்குவோம். இன்றைக்கி தூக்கம் வருதா?
படுத்தோடனே பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே, 27 வயசு ஆயிடுச்சு, பொண்ணாக இருந்தால் பொண்ணுக்கு 30 வயசு ஆக போகுது, ஐயோயோ இன்னும் கல்யாணம் பண்ணலையே, இன்னும் வயசாகிடுச்சுடா என்ன. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், இவைகளெல்லாம் சிறு வயதிலே இல்லையே. பெற்றோர்கள் என்கின்ற அந்த அரவணைப்பிலே, அந்த கதகதப்பிலே உள்ளபடி அம்மாவை பற்றி அவங்க சொன்னாங்களே. ஆகா, ஒரு பாட்டு இருக்கு, பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் புது வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதம்மா. உள்ளபடி அந்த தாய் அன்பு, பெற்றோர்கள் நம்மிடம் காட்டிய அந்த தூய்மையான அன்பு, திருமணத்திற்கு பிறகு நம்மளுக்கு அந்த பாச பிணைப்பு என்பது கிடைக்கிறதா என்பது கேள்விக்குரியதாக இருக்கலாம். ஒரு சில இடத்துல பிள்ளைகளை பெற்றால் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கை. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், பேரப்பிள்ளைகள் எல்லாம் பெற வேண்டும். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக ஆக்குகிறதா என்றால் பெரும்பாலான இல்லங்களிலே அவைகள் இல்லை. ஆனால் சிறுவயது வாழ்க்கை என்பது நிச்சயமாக என்றைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். அன்றைக்கு விளையாடிய விளையாட்டுகள், அன்றைக்கு நம்மோடு இருந்த நண்பர்கள், நீங்கள் பால்ய சின்ன வயதில் இன்னைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை மொழி கேளாதவர் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப அவசியம். குழந்தைகள் என்பது அவசியம். குழந்தைகள் பேசக்கூடிய அந்த பேச்சு, ஆரம்பகால பேச்சு என்பது குழலினிது யாழினிது. அருமையான நாதஸ்வர இசையை விட, காரக்குறிச்சி அருணாசலமாச கூட நாதஸ்வர இசையை விட யாழினிது. எவ்வளவு பெரிய வயலின் வித்வானாக இருந்தாலும் அவன் வாசிக்கக்கூடிய அதை விட வீணையை விட அருமையானது அந்த மழலை சொல். அதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் சொல்வார்கள். தம்மக்கள் அறிவிடமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. யார்? வள்ளுவர் சொல்றாரு. என்ன தெரியுமா அதில் அர்த்தம்? நம்மை விட நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் அறிவுடைமையாக இருப்பது, அறிவாளியாக இருப்பது நமக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த உலகத்திற்கே பெருமை என்று திருவள்ளுவன் சொல்லுகிறான். இவைகளெல்லாம் தேவைதான். மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பேறு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும், போராடித்தான் ஆக வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி என்று வருகின்ற பொழுது, இளமை காலத்தில் நாம் பெற்றோரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை அது மீண்டும் ஒரு நாள் நமக்கு அமையாது. அது ஒரு சொர்க்கபுரி, அது சொர்க்க வாழ்க்கை தான். நம்மை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்ம கல்யாணம் வந்துட்டால் நாம் எத்தனை பேர் பார்த்துக்க வேண்டியிருக்கு? பொண்டாட்டியை கவனிக்கணும். பொண்டாட்டிக்கு மாமியாருக்கு பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆகவே அந்த காலகட்டத்திலே பெற்றோரோடு நாம் வாழ்கின்ற போது, நாம் அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்கின்ற பொழுது ஒரு சுகத்தை, ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவித்து வாழ்ந்தோம். அது பின்னாளிலே குடும்ப வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இல்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்று சொல்லி, பெற்றோருடன் வாழ்ந்த வாழ்க்கை தான் உள்ளபடியே மனதிற்கு மகிழ்ச்சியான தருணம் என்ற தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.